கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை நேரத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கின்றவனமாக, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி என்றென்றைக்கும் அவருடைய கிருபைகளை நாம் உணர்ந்து அனுபவித்து வருகின்ற இக்காலகட்டங்களிலே தொடர்ந்து அவருடைய கிருபை நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கும்படியாக நாம் கர்த்தரிடத்திலே இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை ஆரம்பம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமுமாயிருக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன நம்முடைய நல் வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையிலும் பரிசுத்தத்தோடு பக்தி வினயத்தோடு உம்மை ஆராதிக்க என் தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற எங்கள் திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், நிறைவான நன்மைகளை தாரும். அவர்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தர் உம்முடைய ஆதீனத்திலே கொண்டவராய் ஆமென்றும் ஆமென்றும் நீர் பதில் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆராதனை முழுவதையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய திருநாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்து சபை பாமாலை 10வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 10. உன்னத ஆழம் எங்கேயும். உன்னத ஆழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம். அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம். பாவம் நிறைந்த பூமிக்கு இரண்டாம் ஆதாமே போரில் சகாயராய் வந்தார். நேச ஞானமே முதலாதாமின் பாவத்தால் விழுந்த மாந்தர்தாம் ஜெயிக்க துணையாயினார். ஞான அன்பிதாம் மானிடர் ஸ்பாவமாரவே அருளை பார்க்கிலும் சிறந்த ஏது தாம் என்றே இதாரே தமையும். மானிடனாய் மானிடர்காய் சாத்தானை வென்றாரே. மானிடனாய கஸ்தியும் பட்டார் பேரன்பிதே. கெத்செமனேயில் குருசிலும் வேதனை சகித்தார். நாம் அவர் போன்றே சகித்து மரிக்க கற்பித்தார். உன்னதமாளம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம். அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம். ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 9ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோடே சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின்பு, இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்த பலி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை, அவனுடைய இரத்த பலி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். காவல்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பலியை காவல்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் புத்திர வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடிக்கு எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பலியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இடையினைற்ற அன்பின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான ஓய்வு நாள் மாலை நேர வாழ்த்தை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவாதி தேவன் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இந்த COVID-19 இந்த பேண்டமிக் காலங்களிலே கடவுள் நம்மை ஒவ்வொரு மணித்துளியும் அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாக வழிநடத்தி வருகின்றார். ஆண்டவருடைய கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவருடைய உண்மை என்னென்றைக்கும் நிலைக்கிறதை நாம் உணர்ந்து தேவன் நம்முடைய வாழ்விலே செய்கின்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் அருட்பொழிவு திருப்பணி மாற்றுவதற்காக மாற்றத்தை பெற்றவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அருள்பொழிவு திருப்பணி மாற்றுவதற்காக மாற்றம் பெற்றவர்கள். The ordained ministry transformed to transform. மாற்றம் பெற்றவர்கள் உலகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அருள்பொழிவு ஊழியத்தை, திருப்பணியை ஆண்டவர் ஒரு மினிஸ்ட்ரியாக, ஒரு ஊழியமாக ஏற்படுத்தியிருக்கின்றார். குருத்துவ ஊழியம் அழைப்பும் அர்ப்பணிப்பும் நிறைந்த ஒரு ஊழியமாகும். திருப்பணி விடையாளர்கள் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அவர்களுடைய ஊழியமானது அழைப்பு நிறைந்ததோடு அர்ப்பணிப்போடு இணைந்த ஒரு ஊழியமாக பார்க்கப்படுகின்றது. ஆரோன் முதல் இன்று வரை இந்த பிரத்யேகமான பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியம் தேவனுக்கு மகிமையாக தேவ ராஜ்யத்தை கட்டுமான பணிகளிலே சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஒருவேளை இந்த குருத்துவ ஊழியத்திற்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியர்கள் தங்களை தாங்களே கடவுளுடைய சன்னிதானத்திலே எப்பொழுதும் தற்பரிசோதனை செய்து, ஆண்டவரே, இந்த நாளிலே நான் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எவ்விதமாக செய்கிறேன்,
அதனுடைய பொருளாக என்னுடைய பொறுப்பிலே இருக்கிற இந்த சபைகளை நான் கண்காணியாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒவ்வொரு விசுவாசிகளும் நடத்துகிறேன் என்று சொல்லி தினந்தோறும் தன்னை தற்பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நாம் இங்கே பார்க்க முடியும். அதைத்தான் அரிஸ்டாட்டில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தத்துவ ஞானி கூறுகின்றார், தி அன்எக்ஸாமின்ட் லைஃப் இஸ் நாட் வொர்த்தி ஆஃப் லிவிங் என்று சொல்லி, சோதனை செய்யாத வாழ்வு வாழ தகுதியற்றது என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் அந்த ஊழியக்காரன் தன்னை தற்பரிசோதனை செய்து, யாரை வைத்து எதை வைத்து தற்பரிசோதனை செய்வது? ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த அந்த குணாதிசயங்களை வைத்து தற்பரிசோதனை செய்து வாழத்தகக்கூடிய ஒரு வாழ்க்கையாகும் இந்த ஊழியம் என்று சொல்லி. அன்எக்ஸாமின்ட் லைஃப் இஸ் நாட் வொர்த்தி ஆஃப் லிவிங். அதைதான் மற்றொரு மனிதர் கூறுகின்றார், வால்டர் சேவேஜ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதர் கூறுகின்ற பொழுது, அடுத்தவரை குறைகளோடு உற்று பார்ப்பது ரொம்ப எளிதான காரியம். அடுத்தவரை குறையோடு உற்று பார்ப்பது எளிதான காரியம், அதே நேரத்தில் தன்னை உற்று பார்ப்பது கடினம் என்று சொல்லி. இட் இஸ் லுக் டவுன் ஆன் அதர்ஸ், இட் இஸ் வெரி ஈஸி டு லுக் டவுன் ஆன் அதர்ஸ் தென் லுக் டவுன் அவர்ஸ் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவ ஊழியமானது, அருள்பொழிவு திருப்பணியானது, ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் காட்ஸ் மினிஸ்ட்ரிஹுட், இந்த தெய்வீக உன்னதமான ஊழியமானது ஆண்டவர் ஏற்படுத்தின நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய மந்தையை மேய்ப்பதற்காக, அந்த மந்தையை வரும் ஆபத்து நின்று எச்சரிப்பதற்காக, இப்படி பல்வேறு பொறுப்புகளிலே பாஸ்டரல் மினிஸ்ட்ரி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை வைத்து ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக நான் வாசிக்க கேட்ட தீர்க்க தரிசன புஸ்தகம், எசேக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 7ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கின்றது, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த எசேக்கியல் தீர்க்கனானவர் ஒரு தீர்க்கதரிசியாக, அவர் ஒரு ஆசாரியனாக செயல்பட்ட ஒரு காலம். அடிமைத்தனத்தின் நுகத்தடியிலே இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய விடுவிப்பை கூறுகின்ற ஒரு கட்டவிழ்ப்பு காலமாக இந்த ஆசாரியனுடைய இந்த தீர்க்கனுடைய வேலையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நீ எவ்விதமாக பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் அந்த தீர்க்கனுக்கு, அந்த ஆசாரியனுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கின்றோம். குருத்துவ ஊழியம் என்று சொல்லி இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது அதை ஒவ்வொரு வட்டாரங்களிலும் ஒரு ஒரு சொல்லிலே இந்த குருத்துவ ஊழியம் அழைக்கப்பட்டு திருப்பணிவிடையாளர்கள் தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அந்தந்த மொழிகளுக்கு ஏற்ப பல பெயர்களில் இந்த ஊழியத்தினுடைய பயன்களை நாம் பார்க்கின்றோம். சில இடங்களிலே பாஸ்டர் என்று சொல்லி, ஃபாதர் என்று சொல்லி அழைக்கிறார்கள், ஐயர், அச்சன், ஆயர், நாட்டையர், இன்னுமாக மற்ற பாஷைகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது தன்றிகாரு, வந்தலுகாரு, இன்னுமாக இவ்விதமாக ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி அழைக்கின்றார்கள். பரிசுத்த பவுலடிகளார் 1 தீமோத்தேயுவுக்கும் 2 தீமோத்தேயுவுக்கும் தன்னுடைய நிருபங்களிலே தீத்துவுக்கும் எழுதுகின்ற பொழுது, the presbyter, ordained ministry or the clergymen, அவருடைய பணிகளை குறித்து பார்க்கின்ற பொழுது மூப்பர், கண்காணி, உதவிக்காரர் என்று சொல்லி அவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். ஒருவேளை presbyter, priesthood, ordained minister, clergy என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய ஊழியம் preaching the word of God and serving the sacrament என்று சொல்லி அங்கே நாம் பார்க்க முடியும். வேத வசனத்தை, சத்தியத்தை நெறி தவறாமல், பிழை இல்லாமல் போதிக்க, சத்தியத்தை சத்தியமாய் எடுத்துரைக்கவும், சாக்கிரமெண்டுகள், திருச்சடங்குகளை திருச்சபையிலே ஜனங்களுக்கு முன்பாக அவர்களுடைய சாட்சியின் வாழ்வுக்காக நடத்தவும். சாக்கிரமெந்து என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்முடைய பாரம்பரிய முறைமைகளிலே 2 விதமான சாக்கிரமெந்துகள் இருக்கிறது. ஒன்று திரு முழுக்கு, இன்னொன்று திருவிருந்து. இதை சிறப்பாக நிறைவேற்றி இறை மக்களை கடவுளினுடைய சன்னிதானத்துக்கு நேராக வழிநடத்தும்படியாக பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே இந்த ஆசாரிய ஊழியத்தை குறித்து முதன்மையாக துவங்கப்படுகின்ற ஒரு காலம். ஆரோன் ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் அவனை பிரித்தெடுக்கிறார்.
பிரித்தெடுக்கப்பட்ட அந்த பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஊழியத்திற்காக ஆண்டவராகிய கர்த்தர் சில நியமனங்களை, சில சடங்குகளை செய்ய சொல்லுகின்றார். ஆடையிலே, வஸ்திரங்களிலே, இன்னுமாக உள்ளான இருதயத்திலே என்று சொல்லி பல்வேறு சூழல்களிலே இந்த ஆசாரிய ஊழியம் பிரித்தெடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக, மார்பதக்கம், ஏபோத்து, அங்கி, விசித்திரமான உள்சட்டை, பாகை, இடைக்கச்சை என்று சொல்லி உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயினிடத்திலே சொல்கிறதை பார்க்கின்றோம். இதை யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடியும். தொடர்ந்து 41ஆம் வசனத்திலே அபிஷேகத்தை நாம் பார்க்கின்றோம். அபிஷேகிக்கப்பட்ட மனிதனாக ஆசாரியனாகிய ஆரோனும் அவன் குமாரர்களும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே அபிஷேகம் பண்ணும்படியாக பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டுக்கொள்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஊழியம் ஜனங்களோடு ஜனங்களாக இருக்கிற வேளையிலே அவருடைய ஆத்துமாவும் அவருடைய செய்கைகளும் ஆண்டவரின் எண்ணத்தையும் ஏக்கத்தையும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் புலம்பல் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே, எழுந்திரு, ராத்திரியிலே 1ஆம் ஜாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. சுற்றிலும் நடக்கின்ற சூழல்களை பார்த்து எச்சரிக்கையாயிருந்து விழிப்புடன் தன்னையும் காத்து தன்னோடு இருக்கின்ற பெரும் கூட்டத்தையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு ஊழியம் தான் இந்த உன்னதமான ஆசாரிய ஊழியம் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அந்த ஆசாரிய ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கின்ற பொழுது அங்கே முதன்மையாக கடவுளுடைய அழைப்பை அந்த ஆசாரியன், அந்த ஊழியக்காரன், அந்த போதகர் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, தான் கடவுளால் அழைக்கப்பட்டோம் என்கின்ற அந்த உணர்வை தன்னுடைய அனுதின வாழ்விலே அர்ப்பணிப்போடு காண்பிக்க வேண்டும். அழைப்பு மாத்திரமல்ல, அழைப்போடு இணைந்த ஒரு அர்ப்பணிப்பு. அதைத்தான் எரேமியா தீர்க்கன் கூறுகின்ற பொழுது எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நான் சும்மா இருந்தால் என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியைப் போல என் இதயத்தில் இருக்கின்றது என்று சொல்லி, நான் சும்மாவே இருந்தேன் என்றால் எனக்கு எல்லாம் கிடைக்கிறது, எனக்கு இது ஒரு நல்ல ஒரு ஊழியம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நான் சும்மா இருந்தால், வெறுமனே இருந்தால் என் இதயம் என் எலும்புகளில் அடைப்பட்டிருக்கிற அக்னியை போல என் இதயத்தில் எரிந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி எரேமியா கூறுகின்றார். அதைத்தான் பரிசுத்த பவுலடிகளார் சொல்லுகின்ற பொழுது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுல் கூறுகின்ற பொழுது, சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. இவர்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் அதை எப்படியாக வெளிப்படுத்துகின்றார்கள்? தன்னுடைய அர்ப்பணிப்பின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார்கள். எரேமியா ஒரு கருத்தை சொல்லி தன்னுடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகின்றார். பவுல் இந்த வார்த்தையை சொல்லி தன்னுடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறார். இவ்விதமாக அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலே கடவுள் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த பிரத்யேக ஊழியத்திற்கு, இந்த முதன்மையான ஊழியத்திற்கு கடவுள் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார் என்ற அந்த அழைப்பை தினந்தோறும் எண்ணி பார்த்து அதற்கு வாழ தன் வாழ்வை அர்ப்பணிக்கின்ற ஒரு அனுபவம் இந்த அருள் பொழிவு திருப்பணி ஆகும், குருத்துவ ஊழியமாகும், ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரிஹுட் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். இதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகின்றார். இப்படியாக ஆசாரியனாகிய இந்த கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட எசேக்கியேலுடைய பணியை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய பணி என்னவாக இருந்தது என்று சொல்லி 3 காரியங்களை நான் உங்களோடு கூட சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அருள் பொழிவு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற இந்த ஆசாரியன் செய்த ஒரு திருப்பணியை குறித்து நாம் பார்க்கின்றோம். presbyter in terms of service rather than status என்று சொல்லி அங்கே ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார். இந்த ஊழியம் priesthood or presbyter or clergyman என்று சொல்லப்படுகின்ற இந்த ஊழியமானது it is not ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு அந்தஸ்து அல்ல, மாறாக இது ஒரு ஊழியம், அடிமை ஊழியம் என்று சொல்லி எல்லா அப்போஸ்தலர் ஊழியர்களும் இவ்விதமாக துவங்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலும் இவ்விதமாக ஆசாரிய ஊழியம் துவங்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அர்ப்பணிப்போடு தங்களுடைய வாழ்வை கடவுளுக்கென்று வெளிப்படுத்தினால் கால் ஒர்த்தி ஆஃப் அவர் லிவிங் என்று சொல்லி அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கின்ற பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவது, அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட மந்தை விருத்தி அடைகிறது, ஆசீர்வாதம் பெறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவனுடைய காலங்களிலே இந்த ஊழியத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா அப்போஸ்தல ஊழியர்களும்
மீனவர்களிடம்தான் ஆரம்பித்தது, பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. எந்த தகுதியும் செல்வாக்கும் இல்லாத மனிதர்கள் இந்த அழைப்பை பெற்றார்கள். அந்தஸ்துள்ள மனிதர்களை ஆண்டவர் அழைக்கவில்லை, கனவான்களை அழைக்கவில்லை, ஞானவான்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. எளிமையாக எந்த சொத்தத்திலும் எந்த நேரத்திலும் செவி கொடுத்து கேட்கக்கூடிய ஜனங்களை ஆண்டவர் அழைத்து அவர்களை பிரத்யேகப்படுத்துகின்றார். எந்த செல்வாக்கும் தகுதியும் இல்லாத, கல்வியறிவும் இல்லாத மிக சாதாரணமான மனிதர்களை ஆண்டவர் அழைத்து, சீஷர்களை மீனவ பகுதிகளிலிருந்து அழைத்து அவர்களை பிரித்தெடுத்து ஆண்டவர் ஊழியத்திற்கென்று நியமிக்கின்றார். அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்கும்படியாக 3.5 ஆண்டு கால பயிற்சியை கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். ஒருவேளை இன்னைக்கு இறையியல் கல்லூரி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது 4 ஆண்டு கால படிப்பாக இருக்கிறது. 3.5 வருடங்கள் அவர்கள் தங்களுடைய அந்த செமினரி, அந்த குருகுல கல்வி முறையை அவர்கள் கற்றுக்கொண்டு மீதம் உள்ள 6 மாதங்கள் இன்டர்ன்ஷிப், ஏதாவது ஒரு திருச்சபையிலோ இல்லை என்றால் ஒரு பணித்தளத்திலோ, மிஷனரி பணித்தளத்திலோ சென்று தங்களுடைய ஊழியத்தை கற்றுக்கொண்ட பாட திட்டங்களை, வேதத்தின் வசனங்களை அவர்கள் நடைமுறை வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி தியாலஜிக்கல் காலேஜ் gives an internship for 6 months என்று சொல்லி ஒவ்வொரு கல்லூரியிலும் அந்தந்த முறைமைகளின்படி 6 மாதம் இந்த பணிக்காக அவர்கள் பிரத்யேகப்படுத்தப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது இந்த ஆசாரியன் அவர் எப்படிப்பட்ட பின்னணியத்தை சார்ந்தவராக இருக்கலாம்? இந்த பயிற்சி பெற்ற பிற்பாடு தன்னுடைய பின்புலங்கள், தன்னுடைய சுய அந்த செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாவற்றையும் விட்டொழித்து, நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு அடிமை, கடவுளுடைய அடிமை, கடவுளுடைய பணியை செய்யும்படியாக ஆண்டவர் என்னை பிரித்தெடுக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய மாம்ச சிந்தைகளை சிலுவையிலே அடித்து மாட்டு வண்டியில் இருக்கின்ற நுகத்தடியை போல, ஒரு மாட்டு வண்டியிலே 2 மாடுகள் இணைந்து இழுத்து செல்கின்றது. அந்த இடத்திலே 2 மாடையும் இணைப்பதற்காக ஒரு நுகத்தடி ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அது போன்று இந்த போதகருடைய கழுத்திலே இருக்கின்ற இந்த ஸ்டோலானது ஒரு நுகத்தடியை போன்று கடவுளுடைய மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு உறவு பாலமாக இழுத்து சென்று இந்த ஸ்டோல், துணிப்பட்டை as a yoke, பிறருடைய பாடுகளிலே பங்கேற்பதிலும் ஜெபம் செய்வதிலும் ஆறுதலான வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து கடவுள் ராஜரீகம் பண்ணுகிறார், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்கின்ற நம்பிக்கையின் செய்தியை வழங்குவதே இந்த ஆசாரியனுடைய திருப்பணியாக இருக்கின்றது. அதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவராகிய கர்த்தர், இது ஒரு அந்தஸ்து அல்ல, ஆசாரிய ஊழியம் அந்தஸ்து அல்ல, அது ஒரு அடிமை ஊழியம். அந்த அடிமை ஊழியம் எவ்விதமாக இருக்க வேண்டும்? மாம்ச சிந்தை சிலுவையிலே அடித்திருக்கப்பட வேண்டும். இல்ல ஏதாவது ஒரு சூழல்ல அந்த ஆசாரியன் இவ்விதமாக கோபமாக பேசுகின்ற பொழுது, நான் யாரு தெரியுமா, என்னுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா, என்னுடைய பின்னணி என்ன தெரியுமா என்று சொல்லி தன்னுடைய மாம்ச புயபலங்களை வெளிப்படுத்தாதபடிக்கு மாம்ச சிந்தையை அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டவனாக நான் கடவுளுடைய அருள்பணியை செய்கின்ற ஒரு அடிமை ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக, கடவுளின் அடிமையாக, இறை மக்களின் கால்களை கழுவுகின்ற ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக வந்திருக்கிறேன் என்பதே இந்த அருள்பொழிவு திருப்பணியாகும். இந்த மாற்றம் பெற்றவர்கள் தான் உலகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று சொல்கின்ற தலைப்பை, transformed people can make a transformation in the society. That's what the ordained ministry would. அதைத்தான் இந்த திருப்பணியானது, அருள்பொழிவு திருப்பணியானது விளக்கி சொல்கின்றது. அதைத்தான் இந்த எசேக்கியேல் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன் என்று சொல்லி, முதலாவது நான் சொல்ல வேண்டிய ஒரு குறிப்பு, அருள்பொழிவு திருப்பணி ஒரு ஜாமக்காரன் ஊழியம், ஜாமம் காக்கின்ற ஒரு ஊழியம். ஜாமக்காரன் ஊழியம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அதை 2ஆம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துடைய பின்பகுதியை பார்க்கின்ற பொழுது, ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனங்களை எச்சரிக்கின்ற பொழுது என்று சொல்லி ஒரு ஜாமக்கார ஊழியத்தை ஆசாரியனுடைய கரத்திலே கொடுக்கின்றார். வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக வகை காட்டினவன் யார் என்று சொல்லி அன்றைக்கு இந்த யோவான் ஸ்நானகன் அந்த வனாந்தரத்திலே கூப்பிடுகின்ற சத்தத்தை நாம் பார்க்க முடியும். அப்படி போன்று இன்றைக்கு வரும் அழிவிலிருந்து என் மக்களை தப்பித்துக் கொள்ளும்படியாக இனம் கண்டுகொண்டு ஒரு ஜாமக்காரனாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் எசேக்கியேலை, அவனை ஒரு ஆசாரியனை அங்கே தீர்க்கனாக பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம்.
2 விதங்களிலே இந்த எசேக்கியேல் பயன்படுத்தப்படுகிறான். ஆண்டவரின் அழைப்பை பெற்று அதை உதாசீனப்படுத்தாமல் அர்ப்பணிப்போடு ஜனங்களை எச்சரிப்பது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். ஜாமக்காரன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, காவல் கோபுரம், வாட்ச் டவர். காவல் கோபுரத்திலே ஏறி அந்த அலங்கத்தினுடைய முன்னணியிலே இருக்கின்ற காவல் கோபுரம், உயரமான ஒரு வாட்ச் டவர். இன்னைக்கு நம்முடைய காலகட்டங்களில் இருக்கின்ற ஒரு செல்போன் டவர் போல ஒரு உயரமான ஒரு காவல் கோபுரம். அந்த காவல் கோபுரத்திலே ஏறி அவன் கண்ணை தூங்க விடாமல் இரவும் பகலும் தூரத்திலே சுற்றிலும் இருந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த பகுதியிலாவது எதிரிகள் நம் தேசத்தை முற்றுகை போடக்கூடாது, நம் தேசத்தை கைப்பற்றி விடக்கூடாது, நம் தேசத்தை அழித்து விடக்கூடாது என்பதற்காக எப்பொழுதும் ஜாமக்காரன் விழிப்புடன் காத்திருக்க வேண்டும். அப்படி போன்று ஒரு ஆசாரியன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களை அவருடைய ஆத்துமத்தை குறித்த ஒரு உக்ரானக்காரனோடு அவன் தன்னுடைய ஜனங்களுக்காக ஒரு ஜாமம் காக்கிறவனாக இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கடவுளுடைய சன்னிதானத்திலே ஜெப தூபங்களை இறை மக்களுக்காக எடுக்க வேண்டும். முதலாவது, இந்த அருள்பொழிவு திருப்பணி ஒரு ஜாமக்கார ஊழியம் என்று சொன்னேன். இந்த ஜாமக்கார ஊழியத்தை குறித்து இங்கே எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது இதே வசனத்தை தான் அங்கேயும் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த எசேக்கியேல் தீர்க்கனுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஏதோ ஊழியக்காரங்க எச்சரிக்கிறாங்க, அவங்க பயங்காட்டுறாங்க என்று சொல்லி அல்ல, வரும் கோபத்திற்கும் ஆக்கினைக்கும் தப்பித்துக் கொள்ளும்படியான வழி வகை செய்யக்கூடியவனாக இந்த ஜாமக்கார திருப்பணி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அங்கே 2 பொருட்கள் வருகிறது. ஒன்று, காவல் கோபுரம், வாட்ச் டவர். இரண்டாவது, ட்ரம்பட், எக்காலம். இந்த எக்காலம் என்பது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். இந்த வசனங்களை கொண்டு இந்த காவல்காரன், ஜாமக்காரன் எச்சரிக்க வேண்டும். வாட்ச்மேனுக்கு குறிப்பாக 2 காரியங்கள். ஒன்று, வாட்ச் டவர். ஒரு காவல் கோபுரத்தில் ஏறி சுற்றிலும் பார்க்க வேண்டும், என்ன நடக்கிறது, சமூகத்திலே என்ன நடக்கிறது, உலகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அதன் மத்தியிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தற்பரிசோதனை செய்து அந்த இடத்திலே ஆண்டவருடைய திருப்பணியை நிறைவேற்ற வேண்டும். ட்ரம்பட், எக்காலம் ஊதி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படியானால் அதற்கு முன்பாகவே தான் ஒரு மாற்றம் பெற்றவனாக இருக்க வேண்டும். அழைக்கப்பட்ட அந்த ஊழியக்காரன் அந்த அழைப்பிலே அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும். அர்ப்பணிப்பு இருந்தால்தான் தன் கண்ணை தூங்க விடாமல் விழித்துக் கொண்டு ஜாமம் காக்கிறவனாக, இருள் வருகின்றது, அந்தகாரம் வருகின்றது, தேசத்தின் மீது பட்டயம் வருகின்றது என்பதை அறிந்து கொண்டு மற்றவர்களை இந்த அழிவிலிருந்து தப்பிக்க வைக்க வேண்டும். இந்த அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். அதைத்தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கனுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கூறுகின்றார். சொல்கிறார், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப வேண்டும் என்கின்றார். ஒரு துன்மார்க்கனும் அழிந்து போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஒரு பாவியும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. அந்த பாவி தன் பாவத்தை விட்டு வழி தவறி மீண்டும் பரிசுத்த ஜீவியம் வாழ வேண்டும் என்பதே ஆண்டவருடைய திருவுள சித்தமாக இருக்கிறது. அதற்கு சத்திய வசனத்தை எடுத்துரைக்க வேண்டும். ஒருவேளை அந்த சத்திய வசனத்தை எடுத்துரைக்கின்ற பொழுது அதை கேட்டு அந்த துன்மார்க்கன் மனம் மாறினால் இந்த ஆசாரியனும் தன்னை காத்துக் கொள்கின்றான், அந்த துன்மார்க்கனும் தன் ஜீவனை காத்துக் கொள்கின்றான். ஒருவேளை ஆசாரியன் அறிவித்து அந்த துன்மார்க்கன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனுடைய இரத்தப்பழி அவன் மீது இருக்கும், அவனுடைய பாவம் அவனை தொடரும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இல்லை என்றால் இந்த தீர்க்கன், இந்த ஆசாரியன், இந்த பிரத்யேகப்படுத்தப்பட்ட காவல்காரனாகிய ஜாமக்காரனாகிய ஆசாரிய ஊழியம் செய்கின்ற இந்த பணிவிடையாளன் அந்த துன்மார்க்கனை எச்சரிக்கவில்லை என்றால், அவன் வாழ்கிற வாழ்க்கை போகட்டும், நம்முடைய வாழ்வை நாம் பார்ப்போம் என்று சொல்லி எனக்கென்ன வந்தது என்று சொல்லி அவன் யோசித்து இருப்பானேயானால், அந்த மனிதனுடைய துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே மடிவானையானால் அவனுடைய இரத்தப்பழி இந்த ஆசாரியனிடத்திலே கேட்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஜீவனை தப்பித்துக் கொள்வான். அப்படியே அவனுக்கு அறிவிக்காமல் விட்டுவிட்டால் அந்த காவல்காரனுக்கு அந்த பாவம் வந்து சேரும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அருள்பொழிவு திருப்பணியை, ஆசாரிய ஊழியத்தை ஒரு ஜாமக்கார ஊழியத்தோடு ஒப்பிடுகிறதை பார்க்கின்றோம். இரவும் பகலும் தன்னையும் காத்துக்கொண்டு
தன்னோடு இருக்கின்ற ஒரு கூட்ட மக்களை கிறிஸ்துவுக்கென்று ஆயத்தப்படுத்தி வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக சத்திய வசனங்களை எடுத்துரைத்து துன்மார்க்க ஜீவியத்திலே வாழ்கின்ற உலக மாந்தர்களை திருப்பி சத்திய மார்க்கத்துக்கு நேராக வழிநடத்துகின்ற ஒரு ஜாமக்காரன் ஊழியம், வாட்ச்மேன் ஊழியம் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் இந்த வேத வசனம் நமக்கு எடுக்கிறது. ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதனாக தனக்கு மாத்திரமல்ல, தன்னோடு இருக்கின்ற சபையின் அந்த முழு ஆத்துமாக்களுக்கும் சபையின் அங்கத்தினருக்கும் அவன் பொறுப்பாக மாறுகின்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எக்காலம் ஊதுவதிலே வித்தியாசம் உண்டு. எக்காலம் ஊதுகின்ற பொழுது இந்த எக்காலத்தினுடைய சத்தத்தை வைத்து ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். சம்டைம் இந்த ட்ரம்பட் ப்ளோயிங் கால் ட்ரூப்ஸ் டு ஆர்ம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த எக்காலம் ஊதுகின்றதை போல அதை ஆர்மி எல்லா படைகளையும் ஒன்றாய் சேர்ப்பதற்கு எக்காலம் ஊதப்படுகிறது. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ப்ரொக்ளைமிங் த விக்டரி, வெற்றியை பறைசாற்றுவதற்காக ஒரு எக்காலம், ஒரு சைரன் ஊதப்படுகின்றது, ஒரு எக்காலம் ஊதப்படுகிறது, ஒரு ட்ரம்பட். இன்னுமாக அனௌன்சிங் த டிஸ்பர்சிங் தி ஆர்மி என்று சொல்லி ஒரு எக்காலம் ஊதுகின்ற பொழுது ஆர்மி படை வீரர்கள் எல்லோரும் சேர்கின்றார்கள். இன்னொரு எக்காலம் ஊதுகின்ற பொழுது வெற்றி கிடைக்கிறது என்று சொல்லி அதனுடைய வித்தியாசத்தை ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். இன்னொரு எக்காலம் ஊதுகின்ற பொழுது சேர்ந்த படை வீரர்கள் எல்லோரும் தனித்தனியாக டிஸ்பர்சிங், அவங்க கூடாரத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி. இன்னுமாக எக்காலம் ஊதுகின்ற பொழுது இன்னொரு எக்காலம் இருக்கிறது, ஜனங்களை, எதிரிகளை பயம் காட்டும்படியாக, டெரிஃபைங் த எனிமி என்று சொல்லி நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படியாக எக்காலம் தேவ வசனத்தை போதிக்கின்ற பொழுது ஜனங்கள் எச்சரிப்படைந்து தேவ கோபம் நம் மீது வராதபடிக்கு, தேவ கோபாக்கினை நம் மீது வராதபடிக்கு நம்முடைய வாழ்வை நாம் மாற்றிக்கொண்டு ஒரு பரிசுத்த ஜீவியம் வாழ வேண்டும். தேவன் எதற்காக பிரித்தெடுத்தார்? எதற்காக நம்மை இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திற்குள் அழைத்தார்? உலகத்தோடு ஒத்து வாழ அல்ல, உலகத்தில் இருந்தாலும் நாம் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்தார் என்று சொல்லி இந்த இறை மக்களை எச்சரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அருள்பொழிவு திருப்பணியை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார், பிரத்யேகப்படுத்தியிருக்கிறார். எச்சரிப்பின் சத்தம் கேட்டு மனம் மாறி ஒரு கிறிஸ்தவ ஒரு பரிசுத்த ஜீவியம் வாழ வேண்டும் என்பதற்காக லைட் ஹவுஸை நாம் பார்த்திருக்கிறோம். கடற்கரை ஓரமாக லைட் ஹவுஸ் இருக்குது. லைட் ஹவுஸ் never blow a horn, but they only looming the light. லைட் ஹவுஸ் கடற்கரை ஓரமாக இருக்கின்ற அந்த வெளிச்சம், அது வெளிச்சம் மாத்திரம், எக்காலம் ஊதுவதிலே மாறாக ஒளிர்கின்றது. கலங்கரை விளக்கம் சத்தத்தை தொனிப்பதில்லை, மாறாக வெளிச்சத்தை மாத்திரம் கக்குகின்றது என்று சொல்லி கூறுகிறார். எக்காலம் ஊதுவதில்லை, மாறாக ஒரு வெளிச்சத்தை, ஒளியை ஒளிர்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த கடற்கரை ஓரமாக இருக்கின்ற பட்டணங்களிலே ஒருவேளை கடல் பயணிகள் வழி தவறி நடுக்கடலுக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக, இல்லை என்றால் கடல்களிலே இருக்கின்ற கப்பல்கள் எந்த பக்கத்திலே துறைமுகம் இருக்கிறது, அந்த துறைமுகத்தை நாம் நாடலாம், எந்த பக்கத்திலே ஆபத்தான பகுதி இருக்கிறது என்று சொல்லி அந்த கலங்கரை விளக்கம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த வெளிச்சத்தின் மூலமாக 2 வகையான வெளிச்சம். ஒன் இஸ் அந்த லைட் ஹவுஸ் giving a 2 types of lights looming. The first one, the light showing it's a welcoming sign. இங்கே வரலாம், இங்கே ஒரு துறைமுகம் இருக்கிறது, இந்த இடத்திலே உங்களுடைய கப்பல் இங்கே வந்து தங்குவதற்கு இடம் இருக்கிறது என்று சொல்லி அழைக்கின்ற ஒரு சமிக்கையை காண்பிக்கிறது. இன்னொன்று வார்னிங் சைன், வெல்கமிங் சைன், வார்னிங் சைன். அந்த லைட் வெளிச்சத்திலே அந்த வாயேஜர், அந்த கப்பல் பிரயாணிகள், அந்த கப்பல் மாலுமி கண்டுபிடித்துக் கொள்வார்கள். ஓ, இங்க கொஞ்சம் பாறை இருக்குது, இங்க போனா நம்முடைய கப்பல் தட்டிவிடும், தண்ணி மணலோடு தட்டிவிடும், தரை தட்டிவிடும், எனவே நாம் இந்த பக்கத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லி இவ்விதமாக இந்த லைட் ஹவுஸ் இவ்விதமாக ஒரு கலங்கரை விளக்கம் கடலிலே பயணிக்கின்ற கப்பல் பிரயாணிகளையும் மாலுமிகளையும் கரை சேர்க்கின்றதோ அது போன்று காவல்காரன், வாட்ச்மேன் அந்த காவல் கோபுரத்திலே ஏறி ட்ரம்பட் ஊதி வரும் கோபத்திற்கு, எக்காலத்திற்கு பட்டயம் ஜனத்தின் மீது வருகிறது, தப்பித்துக் கொள்ள வேண்டும், நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னையும் காத்துக்கொண்டு ஜனங்களையும் காப்பதுதான் இந்த அருள்பொழிவு திருப்பணி. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அருள்பொழிவு திருப்பணியானது உண்மையுள்ளவர்களாய் வாழும் ஒரு ஊழியம். முதலாவது நான் சொன்னேன், அருள்பொழிவு திருப்பணி ஜாமக்கார ஊழியம். இரண்டாவது ஒரு உண்மையுள்ள ஊழியம் வாழ வேண்டும் என்று சொல்லி அதைத்தான் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே
2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு உண்மையுள்ள ஒரு உக்ரானத்துவம் இந்த ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்படுத்தின இந்த ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி, பிரீஸ்ட்ஹுட், அருள்பொழிவு திருப்பணி என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த பவுலடிகளார் இதை சபைக்கு எழுதுகின்ற பொழுது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, என்னை உண்மையுள்ளவனாக என்றெண்ணி இந்த ஊழியத்துக்கு கடவுள் என்னை ஏற்படுத்தினபடியால் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்த பவுலடிகளார் சொல்கிறதை பார்க்கிறோம். தீமோத்தேயுவுக்கு அவர் தன்னுடைய கடிதத்தை எழுதுகின்ற பொழுது இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நாம் இறுதி வரை உத்தமத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும், உண்மையோடு நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் அங்கே நாம் பார்க்கின்றோம். எப்படியெல்லாம் எதிரெல்லாம் உண்மையாக இந்த ஊழியக்காரன் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பணத்தை கையாளுவதிலே உண்மையோடு இருக்க வேண்டும், நேரத்தை கடைபிடிப்பதிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிராமங்களிலே ஆலய ஆராதனைக்கு முன்பாக 2-3 பாடல்கள் போடப்படும், ரெக்கார்ட் போடுவாங்க. அந்த பாட்டு போட்டு முடிச்ச உடனே ஒவ்வொரு 15 நிமிடம் இடைவெளி விட்டு 2 மணி அடிக்கப்படும். பரிசுத்த நற்கருணை ஆராதனை என்றால் 3 மணி அடிப்பார்கள், 3 முறை மணி அடிப்பார்கள். ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கு இடையே அந்த மணி அடிக்கப்படும். அப்பொழுது அந்த ஆசாரியன், அந்த போதகன் முதல் மணி அடிப்பதற்கு முன்பாகவே ஆலயத்திற்கு சென்றிருக்க வேண்டும். ஆலயத்துக்கு சென்று அங்கு சில ஆயத்த பணிகள், ஆராதனைக்கு இறைமக்கள் வருவார்கள். அந்த இறைமக்கள் வருவதற்கு முன்பாக இருக்கைகள் எல்லாம் சரியாக சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறதா, அறிவிப்புகள் சரியாக எழுதப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி அநேக ஆயத்த பணிகளை அந்த ஆசாரியர் வந்து பார்க்க வேண்டும். ஆலய ஆராதனை துவங்குவதற்கு முன்பாகவே முதல் மணி அடிக்கப்பட்ட பிற்பாடு 2ஆம் மணி அடிப்பதற்கு 15 நிமிடம் இருக்கும். அந்த முதல் மணி அடிப்பதற்கு சமயத்திலே அதற்கு முன்பதாகவே வந்து ஆலயத்திலே வந்து அந்த ஆராதனைக்குரிய ஒழுங்குகளை பார்க்க வேண்டும். அதுதான் நேரம், காலம் தவறாமை. அதிலே நாம் உண்மையோடு இருக்க வேண்டும். அரசாங்க ஊழியம், அரசாங்க பணி இல்லை என்றால் ஒரு தனியார் பணி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நாம் எவ்வளவு அதிகமாக சிரத்தை எடுத்து நேரத்துக்கு நாம் செல்லுகிறோம். அதே போல ஆசாரிய ஊழியமும் அதைவிட மேன்மையான ஒரு ராஜாவினுடைய ஒரு மேன்மையான பணி. அந்த பணியை அந்த முதலாம் மணி அடிப்பதற்கு முன்பாகவே அந்த ஆசாரியன் ஆலயத்திற்கு சென்று சில ஆயத்தங்களை செய்ய வேண்டும். பிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட், அந்த ஆயத்தங்களை செய்வதற்கு அவரோடு இணைக்கின்ற செக்ஸ்டன் இருக்காங்க, கேட்டகிஸ்ட் இருக்காங்க, அவர்களோடு இருக்கின்ற எல்டர்ஸ் இருப்பாங்க, மூப்பர்களோடு இணைந்து கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவர்களோடு இணைந்து இந்த ஆயத்தங்களை செய்ய வேண்டும். அதன் பிற்பாடு சரியான நேரத்துக்கு ஜெபத்தோடு இறைமக்களை வழிநடத்த வேண்டும். நேரத்தை சரியாக கடைபிடித்தல், பணத்தை சரியாக செலவிடுதல், கையாளுவதிலே சரியாக இருக்க வேண்டும், உண்மையோடு இருக்க வேண்டும். தாளந்துகளை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்திருப்பார் கடவுள். இசைக்கருவி வாசிப்பதிலும், பாடுவதிலும், இறை வசனத்தை போதிப்பதிலும், உண்மையோடும் உத்தமத்தோடும் கண்காணியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பிரத்யேக வரங்களை கடவுள் கொடுக்கின்றார். அந்த வரங்களை சரியாக கடவுளின் நாமத்துக்கு மகிமையாக பயன்படுத்த வேண்டும். இப்படியாக இந்த உண்மை வெளிப்படுகின்றது, இந்த உக்ரானத்துவம் வெளிப்படுத்தப்படுகின்றது. அதைத்தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பரிசுத்த பவுலடிகளார் இந்த உண்மையை குறித்து சொல்லுகின்றார். அங்கே ஆவிக்குரிய யுத்தம் ஒன்று நடக்கின்றது. அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே ஜெயிப்பதற்கு மாம்ச ரீதியான ஒரு பட்டயம் வேண்டாம், ஆவிக்குரிய பட்டயம் வேண்டும் என்று சொல்லி அங்கே குறிக்கிறார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்கிறது, ஆர்மர் ஆஃப் காட் என்று சொல்லி. அதே முதலாவது வருவது சத்தியம் என்னும் கச்சை, the belt of truth என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். buckled in waist, நம்முடைய இடுப்பிலே அரைக்கச்சையை கட்டிக்கொள்கின்ற அந்த பெல்ட். அநீதி நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றோம். பாவத்தை பானமாக பருகும் கூட்ட மக்கள் மத்தியிலே நாம் வாழ்கின்றோம். பொய்களை கூறி வீழ்த்த பார்ப்பான் சாத்தானானவன். இதுதான் உண்மை என்று சொல்லி பொய்யை பலமுறை கூறி கூறி அந்த பொய்யையே உண்மையாக்கி விடுவான் சாத்தான். அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே, மாய உலகத்திலே உண்மையோடு வாழ வேண்டும். அந்த உண்மையை இறை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும்.
பாவத்தை பானமாக பருகும் கூட்டம் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. அதன் மத்தியிலே அநீதி நிறைந்த இந்த உலகத்திலே பாவத்தை பலமுறை சொல்லி அது உண்மை என்று சொல்லி நிர்பந்திக்கின்ற சாத்தானுடைய செயல்கள் மத்தியிலே ஆண்டவராகிய கர்த்தருடைய உண்மையை பிரதிபலிக்க வேண்டும். கடவுள் உண்மையுள்ளவர், அவருடைய சத்தியம் மாறாத கடவுள். அந்த சத்தியத்தை நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாவதாக இந்த வார்த்தையை பார்க்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இந்த உண்மையான உக்கிரானத்துவ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அருள்பொழிவு ஊழியம் ஒரு உண்மையான ஒரு ஊழியம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பணியை பிரத்யேகமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆசாரிய ஊழியத்தை பெருமைக்காக அல்ல, அந்தஸ்துக்காக அல்ல, அடிமை ஊழியமாக ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி, நேரத்திலே உண்மை, பணத்திலே உண்மை, தாளந்துகளிலே உண்மை, அப்படி செய்கின்ற பொழுது அந்த ஆசாரிய ஊழியனும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவரோடு இருக்கின்ற திருச்சபையும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் அந்த ஊழியக்காரன் முன்மாதிரியாக இருந்து ஒரு சாட்சியுள்ள ஜீவனம் செய்து வாழ வேண்டும். A virtual character of Lord Jesus Christ, truth, loyalty and integrity என்று சொல்லி இந்த குணாதிசயங்களை பெற்றுக்கொள்கின்ற பொழுது உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படியான அந்த உண்மையுள்ள ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் ஆரோன் முதல் இன்று வரைக்கும் இந்த ஆசாரிய ஊழியத்தை கடவுள் ஆசீர்வதித்து வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது அருள்பொழிவு திருப்பணியானது ஆத்தும பாரம் கொண்ட ஒரு ஊழியம். இன்றைக்கு நம்முடைய இந்த தலைப்பிலே 3 வேத பகுதிகள் கொடுக்கப்பட்டது. முதலாவது வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலிருந்து, இரண்டாவது எபிரேயர் புஸ்தகத்திலே எபிரேயர் கடிதத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். மூன்றாவதாக அருள்பொழிவு திருப்பணி ஆத்தும பாரம் கொண்ட ஒரு ஊழியம். அது யோவான் சுவிசேஷத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 15, 16, 17 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே இந்த ஆத்தும ஆதாய பணியை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோடு வாழ்ந்த, தன்னோடு ஊழியம் செய்த பேதுருவுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கின்றோம். அதுவே மெய்யான ஒரு அருள்பொழிவு ஊழியமாக இருக்கும். ஒரு வயது முதிர்ந்த ஒரு சீஷன் பேதுரு, அநேக குறைகளை கொண்டவன். அவருடைய வாழ்க்கையில் அநேக குறைபாடுகள் இருந்தது. சந்தேகப்படுகின்ற ஒரு சுபாவம் இருந்தது. தற்புகழ்ச்சி உள்ள ஒரு மனித நிலையை கொண்ட மனிதன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அவனுடைய சந்தேகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தற்புகழ்ச்சியினால் நிறைந்த ஒரு மனிதன். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே விழிப்புடன் இருக்க வேண்டிய நேரத்திலே தூங்கின ஒரு மனிதன், அயர்ந்து தூங்கின ஒரு மனிதன். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் ஒரு முன்கோபம் கொண்ட ஒரு மனிதன். அங்கே ஆசாரியனுடைய வேலைக்காரனின் வலது காதை வெட்டினவன். இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நீங்கள் தேடுகிற நபர் நான் தான் என்று சொல்லி அவர் அங்கே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது முன்கோபம் கொண்ட இந்த மனிதன் கடவுள் மீது கொண்ட அந்த மாம்சீக வைராக்கியத்தினாலே அங்கே அந்த ஆசாரியனுடைய வேலைக்காரனின் வலது காதை வெட்டுகிறதை பார்க்கின்றோம். 2 மனநிலையோடு தூரத்திலே பின்தொடர்ந்த ஒரு மனிதன். டூயல் மைண்ட், ambiguity state of the mind. 2 மனநிலை. இவரை பின்பற்றலாமா, இல்ல நம்ம ஓடி போயிடலாமா, நம்முடைய பழைய வேலைக்கு போயிடலாமான்னு சொல்லி லூக்கா 22ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இருக்கக்கூடாத இடத்திலே இருந்த ஒரு மனிதன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலும் அது நிமித்தமாக இந்த கடவுள் எனக்கு யார் என்றே தெரியாது என்று சொல்லி மறுதலித்த இப்படிப்பட்ட அநேக குறைபாடுகளுடைய சுபாவங்களை கொண்ட இந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மகனே, பிரியமான என்னுடைய சீடனே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அவனை ஆண்டவர் ஆகிய கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ஊழியத்திற்காக அழைக்கின்றார். நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா? Do you love me? Really love me? உண்மையிலே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று சொல்லி கேட்டு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, மூன்றாவது என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். 3 காரியங்கள். 15ஆம் வசனத்திலே பின்பகுதியிலே அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இரண்டாவதாக சொல்லுகின்றார் 16ஆம் வசனத்தின் பின்பகுதி என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மூன்றாவதாக சொல்லுகின்றார் இயேசு சொன்னார் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அன்போடு இந்த சீடனை பார்த்து கேட்கின்றார், என்கிட்ட நீ அன்பா இருக்கிறாயா? உண்மையிலே என்னை நேசிக்கிறாயா? அப்படி நேசிச்சா என்னை போல, என்னை நீ எவ்வளவு தூரம் கனப்படுத்துறியாவோ நான் உனக்கு கொடுக்கிற ஆத்துமாக்களை நீ கனப்படுத்தி அவர்களை நீ பார்த்துக்கொள்.
நீ என்கிட்ட உண்மையிலேயே அன்பா இருந்தன்னா உனக்கு நான் கொடுத்திருக்கிற ஊழியம், உனக்கு கொடுத்திருக்கிற விசுவாச குடும்பங்கள் மீது அன்பாயிரு, அவர்களிடத்திலே நீ உண்மையுள்ளவனாக இரு, அன்பாயிரு என்று சொல்லி மனதுருகும் ஆண்டவர் பேதுருவின் மனநிலையை ஆத்தும பாரத்தால் நிறைக்கின்றார். அதுதான் ஆசாரியனுக்கு காணப்பட வேண்டும், ஒரு ஊழியனுக்கு காணப்பட வேண்டும், ஒரு போதகனுக்கு காணப்பட வேண்டும், ஒரு மெய்ப்பனுக்கு காணப்பட வேண்டும். ஆத்தும பாரம், ஐயோ ஜனங்கள் அழிகின்றார்களே என்று சொல்லி தனக்கு கொடுத்த மந்தையையும் காக்க வேண்டும், அந்த மந்தைக்குள் வராத புறம்பே இருக்கின்ற ஆடுகளை குறித்த அந்த ஆத்தும பாரமும் வேண்டும் என்று சொல்லி, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி மனித ஆத்துமாக்களை பிடிக்க ஆண்டவர் கூறுகின்றார். காயம் கட்டி தேற்றி ஆதரித்து அரவணைத்து ஒரு நல்ல மேய்ச்சலை வழங்கு, நசல் கொண்ட ஒரு மந்தையாக இருக்கின்றது. பிசாசானவன் என்னுடைய மந்தையை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான், எனவே நீ நல்ல வார்த்தையினாலே அவர்களுடைய மனதிலே இருக்கின்ற காயத்தை கட்டு, அவர்களுடைய ஆத்துமாவை தேற்றி ஆதரித்து அரவணைத்துக் கொள் என்று சொல்லி ஒரு நல்ல மேய்ப்பன் மனதுருகி பரிதவித்து இந்த பேதுருவினிடத்திலே கூறுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி. இன்றைக்கு அதே அந்த உணர்வோடு அந்த சிந்தையோடு ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஆசாரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய இறையியல் கல்லூரியினுடைய அந்த பட்டமளிப்பு விழாவிலே 2007ஆம் ஆண்டு கேரளாவிலே திருவள்ளா என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலே அந்த பட்டமளிப்பு விழா நடந்தது. அந்த கான்வொகேஷன், காலேஜ் கான்வொகேஷன், யூனிவர்சிட்டி கான்வொகேஷன் அது தனியாக நடந்தது. அந்த கல்லூரியிலே அந்த செமினரியினுடைய அந்த ஒரு பட்டமளிப்பு விழாவிலே டெல்லியிலே இருக்கின்ற ஒரு கல்லூரி செயின்ட் ஸ்டீஃபன் காலேஜினுடைய பிரின்சிபல் வல்சன் தம்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதர், இறைபக்தி கொண்ட ஒரு மனிதர், அவர் அந்த இடத்திலே கலந்து கொண்டு அந்த he was addressing the all the graduates convocation அந்த டைம்ல அவர் செய்தி கொடுக்கின்றார். 2007ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவை செய்தியை கொடுத்தார். என்ன சொன்னார்? don't take it as light, don't take it as easy, it is my sheep என்று சொல்லி, இது என்னுடைய ஆடுகள், உனக்கு கொடுக்கப்பட்ட மந்தை அது உலக பிரகாரமாக நீ யோசித்தால் அது உன்னுடையது, அப்படி அல்ல, இது என்னுடைய ரத்தத்தினாலே சிந்தி சம்பாதிக்கப்பட்ட என் திருச்சபையின் விசுவாச குடும்பங்கள், என் ஆடுகள், என் மக்கள் என்று சொல்லி ஆண்டவர் அது என்னுடைய ஆடுகள் என்கிற உரிமையோடு சொல்லுகின்றார். நீ ஊழியக்காரன், ஊழியத்திற்கு வந்திருக்கிறாய், இது உன்னுடைய ஆடு என்று சொல்லி உதாசீனப்படுத்தாதே, என்னுடைய ஆடுகள், என்னுடைய மக்கள், என் ஜனங்கள் என்று சொல்லி அந்த உணர்வை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அன்றைக்கு அந்த அந்த பட்டமளிப்பு விழாவிலே பேசுகின்ற பொழுது இந்த கருத்தை சொன்னார். அதன் முக்கியத்துவத்தை விளங்கச் செய்தார். நான் யோசித்து பார்க்கின்றேன், என்னுடைய ஆடுகள் என்று சொல்லி உரிமையோடு ஆண்டவர் கூறுகிறார். இன்றைக்கு மெய்ப்பர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள். ஆத்துமாக்கள் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்களுக்கு எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் படிச்சவங்க என்று சொல்லி உதாசீனப்படுத்துகிறார்கள். நாம் அப்படி உதாசீனப்படுத்தக்கூடாது. இது கடவுளுடைய ரத்தத்தினாலே சிந்தி சம்பாதிக்கப்பட்ட ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ஆத்துமாக்கள், விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் என்று சொல்லி, அவர்களுக்குள் விலையேற பெற்ற ஆத்துமா ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி, இட் இஸ் மை ஷீப், do not take it easy. ரொம்ப லெத்தாஜியா இருந்து ஆடுகளை மேய்த்து விடாதே, மந்தைகளை காத்து விடாதே, மாறாக இது கடவுளுடைய மக்கள், ஜனங்கள், கடவுளுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்கின்ற அந்த சிந்தையோடு நீ என்னுடைய மந்தையை மேய் என்று சொல்லி இந்த பேதுருவுக்கு ஆண்டவர், மனதுருகும் ஆண்டவர் சொல்லுகின்றார். அதை ஒருவேளை நாம் இன்னைக்கு யோசித்து பார்க்கிற வேளையிலே இந்த குருத்துவ ஊழியம் ஒரு அந்தஸ்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா, இல்லை என்றால் ஒரு அங்கீகாரத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். குருத்துவ ஊழியம் அடிமை பணி செய்கின்ற ஒரு ஆசாரிய ஊழியம். ஜாமக்காரன், காவல் காக்கின்றவன், அவன் உண்மையோடு இருக்க வேண்டும், உத்தமத்தோடு இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஆத்தும பாரம் கொண்டவனாக, ஐயோ என் ஜனங்கள் அழிகின்றார்களே என்று சொல்கின்ற அந்த ஆத்தும பாரம் வேண்டும். ஐயோ என் ஜனங்கள் வீழ்ந்து போகிறார்களே, மந்தைக்குள் இருக்கின்ற ஆத்துமாக்களை குறித்த கரிசனையும் வேண்டும், மந்தையிலே சேராத மற்ற கொடான கொடி ஆத்துமாக்களை குறித்த அக்கறையும் வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை ரிச்சர்ட் உம்பிரண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தேவ மனிதர், அவர் 1909ஆம் ஆண்டு பிறந்து 1934ஆம் ஆண்டு ஒரு ஜெர்மன் தேசத்து கார்பெண்டர் மூலமாக கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அதன் பிற்பாடு கிறிஸ்தவ சாராம்சத்தை நன்றாக படித்து அவர் கிறிஸ்தவ ஜீவியத்திலே அதிக நாட்டம் கொண்டார். ஒரு ஏத்திஸ்டாக இருந்த மனிதனை ஆண்டவர் ஒரு தெய்வ பக்தி நிறைந்த ஒரு ஊழியக்காரனாக மாற்றுகின்றார். அவர் ஒரு கருத்தை சொன்னார், கம்யூனிசமும் கிறிஸ்தவமும் ஒன்றாய் பயணிக்க முடியாது. ஒருவேளை கார்ல் மார்க்ஸ் சொன்ன
மூலதனம் என்ற தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கின்ற பொழுது அந்த மேல் வீட்டரை அப்பர் ரூம், அந்த லார்ட் சப்பரை குறித்து அவர் எழுதியிருப்பார். பொது உடைமை தத்துவத்திலே அதை அதிகமாக எழுதியிருப்பார். மேல் வீட்டறையில் நடந்த போஜனத்தை குறித்து, லார்ட் சப்பரை குறித்து அவர் எழுதியிருப்பார். சமமாக எல்லோரும் உண்டு, யாவரும் திருப்தியாக வாழ வேண்டும் என்கிற அந்த கோட்பாடோடு, நிறைவும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அப்படிப்பட்ட அந்த பின்னணியத்திலே இருந்த இந்த கம்யூனிச சித்தாந்தத்தை அவர் அதிகமாக எதிர்த்தார். சமதர்ம கொள்கையுடைய இந்த கம்யூனிச சித்தாந்தத்தை எதிர்த்தார். கிறிஸ்தவமும் கம்யூனிசமும் ஒன்றாக பயணிக்க முடியாது என்று சொன்ன ஒரே வார்த்தைக்காக 28 ஆண்டுகள் சிறைவாசம். He was tortured for Christ. ஒரு பத்திரிகையை கூட விதமாக எழுதுகிறார், டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லி அந்த பத்திரிகையை அவர் எழுதுகின்றார். டு பிரீச் த காஸ்பல் ஃபார் த பெரிஷிங் சோல், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நான் இந்த ஜீவனுள்ள கிறிஸ்துவை அறிவிக்கிறேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் என்று சொன்னார். ஒருவேளை சிறையில் அடைக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி மனம் தோன்று போகவில்லை. அந்த 28 வருடத்திலும் அவரிடத்தில் இருந்த சிறைவாசிகள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தினார், வழி நடத்தினார். சிறைவாசம் சுகமாய் மாறியது. சிறை கைதிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்து அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்தினார். இதுதான் அந்த ஆத்தும பாரம். இந்த ஆத்தும பாரம் கொண்ட பணிதான் இந்த ஆசாரிய ஊழியம், அருள் பொழிவு திருப்பணி. இந்த 3 நிலைப்பாடுகளை மையமாக வைத்து இன்றைக்கு இந்த அருள் பொழிவு திருப்பணியை குறித்து நாம் சிந்தித்தோம். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அழைக்கப்பட்ட ஊழியர்கள் அர்ப்பணிப்போடு, உத்தமத்தோடு, உண்மையோடு அவர் ஊழியம் செய்ய அநேக சவால்கள் மத்தியிலும், அநேக பாடுகள் மத்தியிலும் இந்த ஊழியத்தை கடைசி வரை அவர்கள் கடவுளுடைய நாமத்துக்கு மகிமையாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். கடவுளுடைய நாமத்துக்கு மகிமையாக ஊழியர்கள் தேவனுக்கு வல்லமையுள்ள சாட்சிகளாக எழுந்து பிரகாசிக்கட்டும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய வசனத்தை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி வைத்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள். நாளைய தினம் 25ஆம் தேதி சனிக்கிழமை, மாதத்தின் கடைசி சனிக்கிழமை. எனவே நம்முடைய திருச்சபையினுடைய சிறுவர் மற்றும் வாலிபர் ஆங்கில ஆராதனை நடைபெறும். மாலை 4 மணி முதல் 6 மணி வரை ஜூம் ஆப் மூலமாக நடைபெறும். எனவே பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், 7ஆம் வகுப்புக்கு மேலாக படிக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையினுடைய விடுமுறை வேதாகம பயிற்சி வகுப்புகளானது VBS வருகின்ற 30ஆம் தேதியிலிருந்து நடைபெற இருக்கின்றது. வருகின்ற 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. மாலை 5:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெற இருக்கின்றது. இதுவும் இந்த ஜூம் ஆப் மூலமாக நடைபெற இருக்கின்றது. ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்தந்த வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பப்பட்டிருக்குது. பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை அந்த ஆன்லைன் படிவத்தை நிரப்பி பிள்ளைகளை நீங்கள் சேர்த்து இந்த VBSல நம்முடைய பிள்ளைகள் இந்த ஆண்டிலே ஆர்மர் ஆஃப் காட் என்கிற தலைப்பிலே அவர்கள் தேவ வசனத்தை கேட்க இருக்கிறார்கள். இதற்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வியாழக்கிழமை 30ஆம் தேதி, மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமை நம்முடைய முன்னிரவு ஜெபம் நடைபெறும். நம்முடைய திருச்சபையினுடைய முன்னிரவு ஜெபம் நடைபெறும். இதுவும் இரவு 8:30 மணி முதல் 10:30 மணி வரை இந்த ஜூம் ஆப் மூலமாக நடைபெறும். ஏதாவது ஜெப குறிப்புகள் உங்களிடத்திலே உண்டை ஆனால் இந்த ஜெப குறிப்புகளை என்னிடத்திலே வாட்ஸ்அப் மூலமாக எழுதி அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதையெல்லாம் நம்முடைய திருச்சபையினுடைய ஜெபக்குழு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் தேவதாஸ் சார் இடத்திலேயோ என்னிடத்திலேயோ உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் அனுப்பித்தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக பிரத்யேகமாக அந்த முன்னிரவு ஜெபத்திலே விசேஷித்த ஜெபம் நடைபெறும். இதற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றும் இந்த வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை ஆசரிக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளை நான் வாசிக்கின்றேன். நம்முடைய ரூபி திருச்சபையினுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் 24ஆம் தேதி இன்று மிஸ் ஆரல் தனஷா, ரெவரன் எலியேசர் பால் கிறிஸ்டோபர். 28ஆம் தேதி திருமதி மேரி ஷோபா ஆல்பர்ட். 29ஆம் தேதி திருமதி சந்தோஷ் குமாரி நோபல் செல்வகுமார், திரு ஜெயன் ஜாஸ்பர் வேதா,
மாஸ்டர் ஷான் கிதியோன் ராபின் சிம்ரி. 30ஆம் தேதி மாஸ்டர் ஏடன் ஏ பிபின். இவர்களுக்காக நாம் ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்தினோம். இன்றும் இந்த வார நாட்களிலும் தன்னுடைய பிறந்த நாட்களையும் காண்கின்ற அன்புக்குரிய என்னுடைய திருச்சபையின் பிள்ளைகளை உம்முடைய பொற்கரத்திலே தந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி பாதையை நெய்யாய் பொழிய செய்கின்ற கர்த்தாவே, அடியெடுத்து வைக்கிற புதிய ஆண்டிலே புதிய கிருபைகளை தாரும், புதிய ஆசீர்வாதங்களை தாரும், நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தாரும். ஆண்டவருக்கு வல்லமையுள்ள சாட்சிகளா எழும்பி பிரகாசிக்க தேவன் தாமே பிள்ளைகளை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. திருச்சபையாராக நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனெல்லாம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. கீர்த்தனை 241வது பாடலை பாடுவோம். 241வது கிறிஸ்தவ கீர்த்தனை நாம் பாடுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்தே எக்காலம் உதவோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்தே எக்காலம் உதவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்தே எக்காலம் உதவோம். பாவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த, பாவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த ஜீவாதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்தே எக்காலம் உதவோம். பாதக பேயின் வலையில் ஐயோ திரள்வே பட்டு மடியும் வேளையில், பேதமையோடு பிடிவாதமருள் மிகுந்த வேதனை தானடைய போவோர் கதி பெறவே ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்தே எக்காலம் உதவோம். காடுதனிலே அலைந்தோம், கிறிஸ்து இயேசு கர்த்தன் சேவையில் அமர்ந்தோம். நாடு நகர் கிராமம் தேடி நாம் பெற்றடைந்த நல்வர வரங்கள் எல்லாரும் கண்டடைய ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்தே எக்காலம் உதவோம். பூலோகம் எங்கும் நாமையே கிறிஸ்துநாதர் போக சொல்லி விதித்தாரே, காலமெல்லாம் உம்மோடு கூட இருப்பேன் என்ற கர்த்தன் வாக்கை நினைத்து எத்தேசமும் தீரிந்து ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்தே எக்காலம் உதவோம். விண்ணின் மகிமை துறந்தார், மகிமை நம்மை மீட்க குருசில் இறந்தார். மண்ணின் புகழ் மேருமை எல்லாம் துசு குப்பை என்றெண்ணி சிலுவைதனை எடுத்து மகிழ்ச்சியோடு வேத வசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்தே எக்காலம் உதவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்தே எக்காலம் உதவோம். நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை கடவுளுக்கு அர்ப்பணித்து நாம் கேட்டுக்கொண்ட சத்தியத்தின்படி நமக்கு தந்தரப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். அவருடைய ஊழியக்காரர்களாக உண்மையோடும் உத்தமத்தோடும் ஊழியம் செய்ய ஊழியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை கேட்கின்றவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த பரம தகப்பனிடத்திலே நாம் ஜெபிப்போம். அவரிடத்திலே கேட்கின்ற எவனும் பெற்றுக் கொள்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது குறிப்பாக இந்த COVID-19 இந்த கொரோனா காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சவாலான வாழ்க்கை இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது. ஏசாயா 53:5 நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம்.
எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை நான் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி யாத்திராகமம் 15:26 நாம் பார்க்கிறோம். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி யாத்திராகமம் 23 நாம் பார்க்கின்றோம். அவர் தாமே நம்முடைய பாடுகளை பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று மத்தேயு 8:17 நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 107:20 நாம் பார்க்கின்றது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி. இவ்விதமாக இப்படிப்பட்ட காலங்களிலே பலகீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கின்ற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். கடவுள் நம் ஜெபத்தை கேட்டு விரைவாக இந்த சூழ்நிலைகளாம் மாறி நல்ல ஒரு அமெரிக்கையான ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தும்படியாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் சிந்தித்த தியானத்தை மனதிலே நிலைநிறுத்தி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உத்தமத்தோடும் உண்மையோடும் ஒரு காவல்காரனாக ஜாமக்காரனாக எல்லா அருள்பொழிப்பு திருப்பணியாளர்களும் பணிவிடை செய்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அழைக்கப்பட்ட அழைப்பை உண்மையோடும் உத்தமத்தோடும் நிறைவேற்ற உதவி செய்யுங்கப்பா. ஆத்ம பாரத்தோடு கரிசனையோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்ற உடைய பிள்ளைகளை நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்த திருச்சபைகளுக்காக நன்றி. ஒமான் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபைக்காக ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த திருச்சபையை தந்த உம்முடைய விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய ரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்ட, உம்முடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த COVID-19 காலங்களிலே நல்ல ஒரு அமெரிக்கையான சூழல்களை நீ தாங்கப்பா. எந்த விதமான பயமோ திகிலோ நெருங்காதபடி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டை சுற்றிலும் தூதரபாலத்திலே பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா விதமான வியாதிகளுக்கும் விக்கினங்களுக்கும் வீண் செலவினங்களுக்கும் விலைக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஸ்தோத்திரப்பா. தாயகத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோர் உடன்பிறப்புகள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து எங்களுடைய தேசம் வளர்ந்து பிறகு அருள்தாரும். எங்கள் தேசத்திலும் இப்படிப்பட்ட இந்த நோயின் தாக்கம் குறைந்து இயல்பு வாழ்க்கை திரும்பி ஜனங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக தங்கள் கடமைகளை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து எங்கள் திருச்சபை வளர்ந்து பிறகு அருள்தாரும். எங்களுடைய திருச்சபையுடைய கமிட்டி உறுப்பினர்களுக்காக, ஆபீஸ் பேரர்ஸ்க்காக, எங்களுடைய திருச்சபையுடைய சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், கர்த்தாவே, இன்னும் பாடகர் குழு ஊழியம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், ஜெப குழு ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தாங்கப்பா. எங்களுடைய சோகார் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. உங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய நிறைவான நன்மைகளை தாரும் சுவாமி. ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்ட உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு உங்களுடைய சகாயத்தை ஆண்டவர் அருள் செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். உங்களுடைய நிறைவான நன்மைகளை தந்து வழிநடத்தும். எங்களுடைய VBS விடுமுறை வேதாகம் பயிற்சி வகுப்புகள், இன்னுமாக எங்களுடைய ஓய்வு நாள் பாடசாலை, ஃப்ரைடே ஸ்கூல் மற்றும் சாட்டர்டே ஸ்கூல் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய அன்பின் கரத்துக்களை எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய ஐக்கியமும் குற்றமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.